நெல்லை பாளையங்கோட்டை அருகே வெங்கடாச்சலபதி கோவிலுக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட திருமண மண்டபத்திற்கு சீல் வைக்க வந்த இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளை தடுத்த பொதுமக்கள் மண்ணெண்ணெயை ஊற்றியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நாகராஜ். வணக்கம் நாகராஜ், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. நெல்லை மாவட்டம் பகுதி, இந்த பகுதியில் பழமையான ஒரு கோவில் வெங்கடாச்சலபதி கோவில் உள்ளது. இந்த கோவிலுக்கு சொந்தமான நிலத்தில் திருமண மண்டபம் ஒன்று கட்டப்பட்டிருக்கிறது. இந்த திருமண மண்டபம் ஆக்கிரமிப்பு, அதாவது கோவில் நிலத்தில் கட்டப்பட்டு கோவில் நிலத்தில் ஆக்கிரமிப்பதற்காக வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கின் அடிப்படையில் நீதிமன்றம் உத்தரவிட்டதன் அடிப்படையில் தற்பொழுது இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியில் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். அதன் அடிப்படையில் தான் இன்று நாளை அந்த மண்டபத்தை, அதாவது ஆக்கிரமிப்பு வெளியே கட்டப்பட்டுள்ள மண்டபத்தை அகற்றுவதற்கான முயற்சிகள் மேற்கொண்டார்கள். ஆனால் அதில் அந்த பகுதி மக்கள், அந்த திருமண மண்டபத்தின் உரிமையாளர்கள் உட்பட அனைவரும் சேர்ந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அதிகாரிகள் நீண்ட நேரம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். ஆனால் முடிவில் ஒரு நபர், அந்த கூட்டத்தில் ஒரு நபர் மண்ணெண்ணெய் தேனுடன் வந்து தனது உடலில் ஊற்றிக் கொண்டு அதை தட்டி விடும்போது அடுத்த நினைக்கும் போது அடுத்த நபர்கள் மீதும் அதிகாரிகள் மீதும் அந்த மண்ணெண்ணெய் முழுவதுமாக கொட்டி, இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. ஏதேனும் ஒரு அசமாதானம் ஏற்பட்டதால் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும். ஆனால் அதிர்ஷ்டவசமாக அதிகாரிகள் உடனடியாக அந்த நபரை அங்கிருந்து அப்புறப்படுத்தினார்கள். அந்த மண்ணெண்ணெய் கேனையும் அதை அப்புறப்படுத்தினார்கள். இதனால் ஓரளவுக்கு அந்த இடத்தில் பயம் குறைந்தது. ஆனாலும் அந்த சட்டத்தின் முன்பு தொடர்ந்திருந்தது. ஏனென்றால் மக்கள் தொடர்ச்சியாக அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வந்த நிலையில் இறுதியாக அந்த மண்டபத்தின் உரிமையாளர் ஆக்கிரமிப்பை ஒத்துக்கொண்டு 3 நாட்கள் அவகாசம் உள்ளார். அதன் அடிப்படையில் தற்பொழுது பேச்சுவார்த்தை என்பது நடந்து வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.